வழக்கு எண் 5/15 குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் 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 நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, குற்றவாளி கூண்டிற்குள் நிற்கப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனித வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்த இந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடைக்கப்பட்டு பணத்திற்கு விற்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. இதற்கு காரணம் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தப்படுத்திய பாட்டில் நீரை வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான இந்த நீரால் காலரா, விஷக்காய்ச்சல், இன்னும் பல நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மனித உயிர்களை குடிக்கின்ற இந்த நீருக்கு கணம் நீதிபதி அவர்களே தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசியக்கு தேவையான நீர் இப்படி அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, மேகத்திலிருந்து சிறு சிறு துளியாக இந்த மண்ணில் விழும் வரை நான் சுத்தமாகத்தான் இருக்கிறேன். பின் தெளிந்த நீராக மாறி 6 குளங்களில் தேங்கி இருந்தேன். என்னை மாசுபடுத்துகிறவர்கள் இந்த மனிதர்கள் தான். தொழிற்சாலை கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாவற்றையும் எண்ணில் கலந்து என்னை மாசுபடுத்துகிறவர்கள் இந்த மனிதர்கள் தானே. ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்களேன், தகனம் செய்யும் போது அரைகுறையாக எரிந்த மனித உடல்களை என்னுள் வீசுகிறார்கள். இவ்வளவு ஏன்? என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் திறந்த வேலி கழிப்பிடமாகவே பயன்படுத்துகிறார்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இந்த நீர் மிக பெரிய அலையாக மாறி ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்று விடுகிறது. இப்பொழுது மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று மழுப்புகிறது. மனிதர்களை சுத்தப்படுத்தத்தான் நான் படைக்கப்பட்டேன். ஆனால் அசுத்தமாகி வரும் என்னை ஒருவரும் சுத்தப்படுத்த நினைக்கவில்லை. நானாக கழிவுகளை தேடி போவதில்லை. மனிதரால் கழிவுகள் எனக்குள் சேர்க்கப்படுகிறது. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தானே காரணம். எனவே இந்த வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டுமென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. ஐயா, மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்று தாய் போல் நினைக்கிறார்கள். என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றிக்கொள்வது போல இவர் பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தில் மனிதர்கள் பால் படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரங்களை சில மணி நேரங்களில் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் மனிதர்கள் அந்த தண்ணீரை துளை போட்டு உறிந்து விடுகிறார்கள். வெட்டியானும் என்னை தோண்டுகிறான், வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான், அழகான தங்கம் எடுப்பவனும் என்னை தோண்டுகிறான், அணு உலை கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். நான் என்ன செய்வேன்? மேலும் பிளாஸ்டிக் பைகள் என் மேற்பரப்பை மூடுவதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான எனது அடுக்குகளை மனிதர்கள் துளை போட்டு எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பை வெடிக்க வைத்து வெளிப்பட வைக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பமும் நீரின் சுனாமியும் மனிதர்களை அளிக்கிறது. இதற்கு காரணம் நெருப்பாகிய நீர்தான் என்று இவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? நிலத்திற்கு கீழ் தீக்குழம்பாகவும் நிலத்திற்கு மேல் சூரியனாகவும் நான் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழை பெய்ய செய்வதும் நான் தான். ஆக்கவும் அழிக்கவும் என்னை பயன்படுத்துகிறார்கள். அழிவுக்காக தான் நான் அதிகமாக பயன்படுகிறேன். வன்முறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். மென்மையான சமையலறையிலும் என்னை பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான்
வாயு இந்த காற்று மண்டலத்தை நஞ்சாக்குகிறது. இதற்கு கூட நான் காரணமில்லை, என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே இவ்வழக்கில் மனிதரால் மாசுபடுத்தப்படும் காற்றையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்கிறீர்களா? ஆமாம் யுவர் ஆனர். ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிந்தேன். ஆனால் இப்பொழுது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரியமில வாயு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார்கள் என்பது தவறான வாதம். இப்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை அமைத்து மாசுபடுத்துதலை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வெளியாகி மாசுபடுத்துகிறது. பட்டாசுகளால் கந்தக புகை என்னுள் கலக்கிறது. வன்முறையாளர்கள் டயர்களை கொளுத்தும் போதும் புகை என்னுள் கலக்கிறது. இவ்வளவு ஏன், மனிதர்கள் அன்றாடம் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகை நச்சு புகைதானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா? அதை நாம் கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் இந்த வழக்கில் சேர்த்து கொள்ள சொல்வதால் அதற்கு அனுமதி அளிக்குமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. மயிலாட், மனிதர்கள் ஆகாயத்துக்கு என்ன தீங்கி விளைவிக்கிறார்கள்? மனிதர்களால் ஆகாயத்துக்கு என்ன தீங்கி விளைவிக்க முடியும்? எனவே இந்த வழக்கில் ஆகாயத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல். பாதிப்பை பற்றி தீர விசாரிப்பது கோச்சின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் மாசு ஏற்படுகிறதா? கிரகங்களை தாங்கி நிற்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது. மனிதர்களால் காற்று மண்டலம் மாசுபடுவதால் எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இடையே உள்ள ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது யுவரானர். இதனால் என் வழியாக விழும் சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் நீரை நீராவியாக்கி மேகமாக சுமந்த நான் மேலும் கரிப்புகையை அதிகமாக சுமக்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதர்களால் ஏவப்படும் ராக்கெட் புகை என் வானிலை மண்டலத்தையே சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் நான் மழை துளிக்கு பதிலாக அமிலத்துளிகளை தான் மழையாக பொழிய முடியும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மனிதர்கள் செய்யும் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து என்னை, அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேல் எத்தனை விவசாயிகள் மண்ணை ஆராய்ச்சி செய்து உடம்பிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் விளைந்தால் போதுமென்று அளவுக்கு அதிகமாக உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் போட்டு என் பலத்தையே சீரழிக்கிறார்கள். பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது இந்த மனிதர்கள் தான். மனிதர்கள் தான். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று ஆகியவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றாலும் மனிதர்களின் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்று ஆகாயத்தின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதர்களின் பழக்க வழக்கத்தாலும் தேவைகள் அதிகரிப்பதாலும் தொழிற்சாலையில் உள்ள கழிவுகள், ரசாயன உரக்கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை மிக வேகமாக பெறுவது முற்றிலும் உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று ஆகியவை மாசுபடுவதற்கு மனிதர்கள்தான் காரணம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தனி மனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தாலும் மட்டுமே இந்த மாசுகளை பெரும் அளவு குறைக்க முடியும். எனவே மாசுகளற்ற உலகத்தை உருவாக்க மனிதர்கள் எவ்வகையிலும் முயற்சி செய்யவும் அரசு அதற்கேற்ற நடவடிக்கைகளை விரைவாக செய்யவும் இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தங்களை இணைத்து கொண்ட சாதகமான கருத்துக்களை தெளிவுபடுத்திய காற்று மற்றும் ஆகாயத்தை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. The court is object.